அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல அந்த ஜுன்னுங்கிற பையனை மீட் பண்ணிட்டு 2 பேரும் ஒரு கடையில உட்காந்து சும்மா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்படியே நிறைய கதைகள்லாம் பேசிட்டு 2 பேருக்கும் மாறி மாறி பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த ஜுன்னுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரிய, ஓகே இப்படிப்பட்ட பசங்களை எல்லாம் அசால்ட்டா விட்டுறக்கூடாது, ஒரே அமுக்கு அமைக்கிறோம்னு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த பையனை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த ஹீரோயின் ரூம்ல இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பாளா. அவங்க அம்மாவுமே ஓகே ஃபைன், அந்த பையனை பிடிச்சிருந்திருக்கு, ஒரு கொரியன் எத்தனிசிட்டியை சேர்ந்தேன் அப்படின்னா பரவாயில்ல, வேணும்னா வீக்கெண்ட் கூட்டிட்டு வாவேன், அப்பா நான் பாட்டிமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்கட்டுமே அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியா இருப்பாளா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க மேல சீலிங்ல பார்த்தா ஏதோ ஒரு தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ மேல அந்த தண்ணியுமே சொட்டிட்டே இருக்க, ஏதோ வலுவலுன்னு வேற இருக்குமா, என் பெட்டுக்கு நேரா தான் வடிய செய்யணுமா அப்படின்னு லைட்டா காண்டாக வேற செய்யறா. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல அந்த ஜுன்னுங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸுமே அவனை ரொம்ப பாசமா தான் வெல்கம் பண்ணியிருந்திருப்பாங்க. வாடா வாடா பையா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட பாட்டிமா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வருவாங்களா.